பெரிய பெரிய கமெண்ட்டை போடவும் அது நிற்க மாட்டேங்குது, ஓடிட்டே இருக்கு. குடிச்சாலும் நிற்க மாட்டேங்குது, ஓடிட்டே இருக்கு. சிஎஸ்அகோ வானில் இருக்கும் நட்சத்திர கூட்டம் போல் உங்கள் லைவில் கமெண்ட்டுகள் மிளிக்கிறது சொல்லியிருக்காங்க. யாதும் சாரி குணாண்ணா. அம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் முகமது சாமி, நீ சாப்பிட்டே தங்க பிள்ளை. சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை, சந்திக்காத பிரச்சனை என்றும் நன்மை சிந்திக்க வைப்பது. சரி கேஆர்சிமா, சரி கிளம்பிடலாப்பா, எனக்கு படிக்க முடியல, ரொம்ப இதாக இருக்குது, கிளம்பிடலாமா? சேட்டு விவசாயி சகோதரியும் யாது முறையில கூப்பிட்டுருக்காங்க. எமகா பைக்கு பறந்து அவள் பள்ளியை நோக்கி, இடையில் அவள் பள்ளி தோழிகளிடம் எனது மாமா என அறிமுகப்படுத்தினாள். எனக்கு அங்கிருந்து அனைவரையும் விட என் கோமதி அழகா தோன்றினாள். சூப்பர் பாலனா, அருமை என்ன அழகன்மா. அழகியம்மா, நான் நாளைக்கு வரேன் சரிங்களா? சரி அழகன்மா, மிக்க சந்தோஷம், போயிட்டு வாங்க சரியா? நானும் கிளம்புறேன். நான் இங்கே இருக்கிறேன், என் மனசு எங்கே இருக்கும்னு, அதனால தான் இங்கே இருக்கும்ல, அதனால தான் சரியா. சரி சரி அழகன்மா, போயிட்டு வாங்க. ஒவ்வொரு மனிதர்களிடம் ஒரு வித திறமை இருக்கிறது, அதை இவர் பயன்படுத்தினால் இருப்பது. வங்கியில் பணத்தை போட்டு வைத்துவிட்டு பட்டினியை கிடப்பதற்கு சமம் சொல்லியிருக்காங்க. கம்பள மீடியா அண்ணா, காதல் கதை எல்லாம் அருமை அண்ணா செம்ம சொல்லியிருக்காங்க. யாதும் முறைடா. சரிம்மா கார்த்திக் அண்ணா, வாங்க கார்த்திக் அண்ணா, வணக்கம். ஹாய் கன்னிமா, வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் கார்த்திக் அண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாண்ணா? அழகிய அமுதேவா, சரி சரணாமா, கண்டிப்பாக பாடிடலாம். சினேகா கார்த்திக் சகோ சொல்லியிருக்காங்க. அப்பா, நான் அந்த வேலையை வெளியில் செல்கிறேன். ஏய் டப்ல அதுக்கப்புறம் நீ கஷ்டப்படுவ. ஸ்னேகா கார்த்திக் சகோ அப்படின்னு யாவது பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பா, நான் அந்த வேலையை வெளியில் செல்கிறேன், வந்து சொல்கிறேன் என்றால். சரி அப்பா என்றார். அந்த நபர் சொன்ன இடத்திற்கு சென்றேன். காத்திருந்த அந்த நபர் வந்து டீ கடைக்கு சென்று டீ குட்டி விட்டார். சரிண்ணா. பெரிய பரசுராமன், இதை சொல்லுங்க. பரசுராமன்கிறது ஒரு பெரிய ஒரு வில்வித்தை உள்ளவர் இல்லையா அவர் பரசுராமன் அப்படின்னா. அவங்க வந்துட்டு ராமன் வந்து காட்டுக்கு போகும்போது இல்லை சீதாவை வந்துட்டு பொண்ணு பார்க்க வரும்போது பரசுராமன் வந்து ஒரு பெரிய வில்லு கொடுத்துருப்பாரு. அதானே அந்த கதை தானே நீங்கள் கேட்குறீங்க? இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பெரிய அம்பு வில்லு கொடுத்துருப்பாரு. அது வந்துட்டு அந்த சீதாவோட அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருப்பாரு. இதை வந்து உடைச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லு கொடுத்தவர் யாரு அப்படின்னா வந்துட்டு பரசுராமன். சரியா? எனக்கு தெரிஞ்ச கதை, அது உண்மையா பொய்யான்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க. கார்த்தியனா, யாது முறை வணக்கம் அப்படின்னு கார்த்தியனா சொல்லியிருக்காங்க. ஹாய் தங்கையே, வணக்கம். எனக்கு நெட்டு கிடைக்கும். சூசையண்ணா, நெட்டு கிடைக்கலையா? சரி சூசையண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? கொஞ்சம் நெட்டு கிடைக்கும் போட்டிங்களா? சரிண்ணா. ஓகே, அடுத்த 3வது காதல் முதல் 2 டுமில் ஞாபகம் இருக்கா? ஆமாம், 3ஆம் டுமில் எக்ஸாம் லீவு கிராமத்தில் இருந்து என் அக்கா வீட்டிற்கு வந்திருந்த ஒரு பெண். அப்போ எல்லாம் பெண்ணிடம் பேசுவதே கஷ்டம். ஆமாம், நிஜமாலுமே தான். ஸ்னேகா கார்த்திக்னு சொல்லி வல்லாங்க இப்போ கூப்பிட்டுருக்காங்க. மாமியாருக்கு 40 ரூபா அரிசி தான் வாங்கியிருந்தீங்களாம்மா? இல்லை சாமி, இல்லை முகமதுமா, அப்படி நான் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டுக்கே மாமியார் தான் வாங்கி கொடுத்தாங்க அரிசி எல்லாமே, நிஜமாலுமே. என் வீட்டுக்காரர் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. என் மாமியார் வந்து என்னை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்குவாங்க. நிஜமாக இப்போ சொல்லணுன்னாலுமே அதான் உண்மையாலுமே, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. மற்றவங்க மாதிரி நானும் வந்து அவங்க வந்து வேற்றுமையாக நினைக்க மாட்டேன், அவங்களும் வந்து என்னை வேற்றுமையாக நினைக்க மாட்டாங்க. கேஎல்சி ப்ரோ, நாளைக்கு வரேன். இன்னைக்கு நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது, நாளைக்கு எனக்கு சொல்கிறீர்களா சொல்லியிருக்காங்க அழகன்மா. சூசி சகோ சொல்லியிருக்காங்க. கடவுள் இன்று உங்களுக்கு 86,400 வினாடிகளை பரிசாக வழங்குகிறார். இது ஒரு வினாடியை கடவுளுக்காக நன்றி சொல்ல பயன்படுத்தினீர்களா சொல்லியிருக்காங்க. நீங்க அழகா இருக்கீங்க. மிக்க சந்தோஷம் தமிழ் சகோ, மிக்க நன்றி. சிலேகா கார்த்திக் சொல்லியிருக்காங்க. தேவராஜ், மிக்க சந்தோஷம் தேவராஜ்மா, வளத்துடன் வாழ்க. இப்படியே சில காலம் நகர்ந்து என் வாழ்க்கையில் முதல் காதல் என்பதால் உலகம் அழகாய் தெரிந்தது. என்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றியது. எங்களை யாரும் பார்ப்பதில்லை, ஆனால் உலகமே